ஒரு சீடனுடைய 10 காரியங்கள் இயேசுவை பின்பற்றும் போது அவன் செய்ய வேண்டியது. முதலாவது, அவன் பிதா குமாரன் பரிசுத்தாவியினுடைய நாமத்தில் திரித்துவ நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கணும். பிதா குமாரன் பரிசுத்தாவி திரித்துவத்தை விசுவாசிக்காமல் வேறு ஏதாவது பேரில் ஞானஸ்நானம் எடுத்திருந்தால் நீங்கள் மறுபடியும் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆமென். ரெண்டாவது, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணணும். தனக்கு தெரிஞ்ச சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும். மூன்றாவது, சபையிலே ஒழுங்காக முறையாக கூடி வர வேண்டும். வாரம்னு இல்லை, வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் கூட கூட வேண்டியது இருந்தால் கூடணும். அனுதினமும் ஆதி சபையில் கூடினார்கள். அனுதினமும் நம்ம கூடுகிற அளவுக்கு நம்ம சபை கூடுகையில் மீட்கப்பட்ட சமுதாயமாக, ரிடம்டிவ் கம்யூனிட்டியாக கூடி வர வேண்டும். அன்புக்கும் நற்கிரிக்கும் பக்தி விருத்திக்கும் ஏவப்படும்படியாக. நான்காவது, கர்த்தருடைய பந்தி என்று சொல்லக்கூடிய ராப்போஜனத்தை, திருவிருந்தை சீஷர்களுடைய குடும்பங்களோடு சபையோடு சேர்ந்து அனுசரிக்கிறவராக இருக்க வேண்டும். கோயம்புத்தூர் பகுதியில் சில கள்ளோபதேசங்கள்லாம் பரவிட்டு இருக்கு. கணவன் மனைவியும் சேர்ந்து கம்யூனியன் எடுத்துக்கிட்டு இதுதான் சர்ச்சுன்னு முடிச்சுக்கிறாங்க. அடுத்து என்ன வியாதி வந்தாலும் அதுக்கு ஒரு கம்யூனியன் எடுத்துக்கிறாங்க. கம்யூனியன் எடுத்தால் வியாதி சரியாகப்படுன்னு ஷார்ட்கட்டு ஒரு உபதேசம் போயிட்டு இருக்கு. கர்த்தர் சுகமாக்குகிறார், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. கம்யூனியன் என்பது சீஷர்கள் மற்ற சீஷர்களோடு சேர்ந்து அனுசரிக்கணும். சீஷர் குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து அனுசரிக்கணும். ஒரு சீஷர் குடும்பம் மட்டும் அந்த ஒரு குடும்பத்துக்குள்ளே எடுத்துக்கிறது கம்யூனியன் ஆகாது. சரிங்களா? எடுத்துக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதே பழக்கத்தில் அப்படியே தொடர்ந்து கூடாது. அடுத்தது, ஐந்தாவது, அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களில் ஒன்று, சீஷர்கள் தலை மூடுதல், ஹெட் கவரிங் அண்ட் மாடஸ்டி, அதாவது தகுதியான வஸ்திரம் அணிதல். அது குறித்து நம்ம இவைகளெல்லாம் டீட்டெயில் இன்னொரு நாளைக்கு நம்ம தியானிக்கலாம். ஆறாவது, தன்னுடைய தேவைகளுக்காக வேலை செய்தல். வேலைக்கு போகிறது ஒரு முக்கியமான காரியம். சபைகளில் அதை யாரும் ஞாபகப்படுத்துகிறாங்களா போதிக்கிறாங்களான்னு தெரியல. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. உங்களில் சிலர் ஒழுங்கு இல்லாமல் சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்காங்க, வெட்டி பயலாக இருக்கிறாங்க, வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்க. அவங்க நலமான வேலை செய்து பிரயாசப்பட வேண்டும், மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது ஒரு முக்கியமான காரியம். அதை தொடர்ந்து லவ்விங் அண்ட் ஹெல்பிங் ஒன் அனதர் ஃபினான்சியலி, சபை மக்களோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும். பொருளாதார உதவிகள் செய்யணும். எஸ்பெஷலி சப்போர்ட்டிங் த மிஷன், பிரதான கட்டளை நிறைவேற்றக்கூடிய சுவிசேஷ ஊழியத்திற்காக கொடுக்க வேண்டும். எட்டாவது, ஹானரிங் சர்ச் எல்டர்ஸ் ஆர் பாஸ்டர்ஸ் ஆர் மிஷனரிஸ், சபை மூப்பர்களை, சபை ஊழியர்களை, மிஷனரிகளை நாம் கனப்படுத்தணும்னா 2 விஷயம், ரெஸ்பெக்டிங் அண்ட் ஃபினான்ஷியலி சப்போர்ட்டிங். மரியாதை கொடுக்கணும், அவங்க சொல் பேச்சு கேட்கணும், அவங்களுக்கு பொருளாதாரத்தில் உதவி செய்யணும். 9வதாக, அதை தொடர்ந்து அக்செப்டிங் சர்ச் டிசிப்ளின்ஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், சபையில் இருக்கிற ஊழியர்கள் மூப்பர்களுடைய ஆவிக்குரிய கடிந்து கொள்ளுதலை, ஒழுங்கு நடவடிக்கையை, அவர்களுடைய சிக்ஷையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. உற்சாகப்படுத்தினா எல்லாரும் சந்தோஷமாக இருக்குது. மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதமெல்லாம் கர்த்தர் அற்புதமாக நடத்துவார், அல்லேலியான்னு சொல்லுவோம். ஒழுங்காயிரு, கர்த்தர் வந்து சிரிச்சிப்பார்னு சொன்னால் என்ன இப்படி பேசுகிறாருன்னு யோசிக்கிறோம். கண்டிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும்னா கீழ்ப்படிதல். ஆமாம், அது நம்ம செய்தி வந்துக்கிட்டு இருக்குது பின்னால், நான் அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். கீழ்ப்படிதல், இயேசுவின் எல்லா உபதேசங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. 10 காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். அப்போ ஒரு சீசன் கடைபிடிக்க வேண்டிய இந்த முக்கியமான காரியங்களில் ஒன்று திருவிருந்து, ராப்போஜனம், கர்த்தருடைய பந்தி. இதுலேயும் நிறைய சிக்கல் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி சில சபைகளில் வெள்ளையாக துணி போட்டுட்டு தான் திருவிருந்து எடுக்கணும்னு சட்டம் வச்சுருக்காங்க. இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்துக்கு மரியாதை. வெள்ளை துணி போடலாம் திருவிருந்து தரமாட்டேன்றாங்க. பாவம், பாரம்பரியம், மனித சட்டங்கள். அடுத்தது, கால் கழுவுனா தான் திருவிருந்துன்னு அடம்பிடிக்கிறாங்க. கால் கழுவுறதுலாம் தப்பு கிடையாது. ஒரு நாள் கால் கழுவுறதில்ல, ஒருவருடைய கால்களை அனுதினமும் கழுவக்கூடிய அளவுக்கு இறங்கி தாழ்மையாக பணிவிடை செய்ய, சேவை செய்ய நம்ம ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், இல்லையா? அப்போ யாருக்கும் இறங்கி எவ்வளவோ நம்ம சேவை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இது விருந்து, ராத்திரியில் மட்டும்தான் கம்யூனியன் எடுக்கணும்னு ஒரு சட்டம் வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட சபைகள் தான் பெரிய சத்திய சபைகள், பரிசுத்த சபைகள் மாதிரி இருக்கிறாங்க. சிலர் தெரியாமல் செய்கிறாங்க, அவங்கள ஏற்றுக்கலாம். ஆனால் தெரிஞ்ச இதுதான் சரின்னு வாதாடுறாங்க, பத்திரிக்கை போடுறாங்க, புத்தகம் போடுறாங்க. அவங்க அடுத்த சபைகளையும் ஊழியங்களையும் குறைச்சி மதிப்பிடுறாங்க. ராத்திரியில் தான் 6 மணிக்கு மேலே தான் கம்யூனியன் வைக்கணுன்றாங்க. அப்படிலாம் கிடையாது. எப்பொழுதெல்லாம் நீங்கள் கூடி வருகிறீர்களோ, as often as you come together, நீங்கள் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா.